கொரைசாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துடலாமா? ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் என்ன மெடிசன் குடுத்து அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அந்த கொரைசா வந்ததுலேருந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோல சொல்லிடுறேன். அண்ட் இது உண்மையாவே நான் சரி பண்ணேனா அப்படிங்கிற ப்ரூஃபையும் காட்டிடுறேன். ஆக்சுவலா இந்த கொரைசா வந்துச்சு அப்படின்னா நெறைய பேர் அந்த கோழிய காப்பாத்த முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. இன்னும் சில பேர் நீங்களே வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த ஹியூமன்ஸ்க்கு குடுக்குற மெடிசன் அதாவது மனுஷங்களுக்கு குடுக்குற மெடிசன் குடுப்பாங்க. அப்படி குடுத்தோம்னா அப்போதைக்கு வேணா சரியாகிற மாரி தெரியல. அதுக்கப்புறம் சுக்கா, வெயிட் லாஸ்ன்னு அந்த கோழி நெறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்துட்டு இந்த ஹியூமன்ஸ்க்கு குடுக்குற மெடிசன் வந்து எப்பவுமே கோழிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ப்ராப்பரா என்ன மெடிசன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொரைசா அப்படின்னு என்ன? சளி புடிச்சு ரொம்ப அது சிவியர் ஸ்டேஜ்க்கு போறப்ப தலை வீங்கி, கண்ணு மூடி இருக்கு. இத தான் வந்து கொரைசான்னு சொல்லுவோம். சிம்பிளா கொரைசாவோட சிம்ப்டம்ஸ் சொல்லணும்னா தலை வீங்கி இருக்கும், கண்ணு மூடி இருக்கும், சளி புடிச்சிருக்கும். இப்ப நான் வந்துட்டு உண்மையாவே சரி பண்ணேனா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப காட்டிடுறேன். ஏன்னா கோழி நல்லா இருக்கும்போதே நீங்க வீடியோ எடுத்துருக்கலாம். இல்ல சரி பண்ணீங்கன்னா எப்படி நம்புறதுன்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலா ஒரு 10 கோழியாட்ட அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. 1 கூட சாகல. அதுல நான் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாரி கொஞ்சம் டிஃபரண்டா அந்த 2 கோழி மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த கோழிய பாருங்க ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வால் இருக்காது. இதே வீடியோ தான் நான் முன்னாடியே காட்டியிருப்பேன். வேணா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுத்த டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 24th ஏப்ரல் 2026. இந்த டேட்ட நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2வது இந்த கோழிய நோட் பண்ணிக்கோங்க. இதோட கழுத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவா முடி இருக்காது. இந்த 2 வீடியோவுமே ட்ரீட்மென்ட்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இதோட டேட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே 24th ஏப்ரல் 2026. இந்த 2 வீடியோவும் வந்துட்டு கிளியரா இந்த ரீலோட ஸ்டார்ட்டிங்ல குடுத்திருப்பேன். அத வேணா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சரியானதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோவ செக் பண்ணிரலாம். இந்த வீடியோ எல்லாமே நான் ரீல் ஸ்டார்ட்டிங்ல இருந்து கிளியரா குடுத்திருப்பேன். இப்போ வந்துட்டு டேட் செக் பண்றதுக்காக ஸ்கிரீன் ரெக்கார்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து நான் 2 கண்ணையுமே காட்டியிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணாலும் அந்த ஹைட் அதிகமா இருக்கும். வால் வந்துட்டு இருக்காது. அந்த கோழி தான் எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ எடுத்த டேட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 28 ஏப்ரல் 2026. அதாவது 4 நாளைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2வது ஒரு கோழி நோட் பண்ணோம்ல அந்த கோழி தான் அது. அந்த கழுத்துல வந்துட்டு முடி கம்மியா இருந்துச்சுல. இதுவும் வந்துட்டு நான் 2 கண்ணையுமே காட்டுறேன் பாருங்க. 2 கண்ணுமே வந்துட்டு இப்ப சரியா இருக்கும். ஒரு கண்ணு தான் மூடி இருந்துச்சு. 2 கண்ணுமே இப்ப சரியாயிருச்சு. இதுவும் வந்துட்டு நல்லா ஆக்டிவா இருக்கு. இந்த வீடியோ எடுத்த டேட் வந்துட்டு சேம் அதே டேட் தான். ஒரு 4 நாளைக்கு அப்புறம். இப்ப அந்த டேட்டையும் காட்டுறேன். அதையும் பாருங்க. 28 ஏப்ரல் 2026. இப்போ வந்துட்டு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சளி பிடிச்சதுன்னா கொரைசா ரேஞ்சுக்கு போறதுக்கே விட மாட்டேன். முன்னாடியே சரி பண்ணிடுவேன். அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்திருப்போம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் நெறைய இருந்துச்சுனால கொஞ்சம் கண்டுக்காம விட்டு இந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் நோட் பண்ணோம்னா இந்த அஃபெக்ட் ஆன கோழிகள்லாம் தனியா பிரிச்சுட்டு ஏன்னா இது வந்துட்டு அப்படியே மத்த கோழிகளுக்கு பரவும். என்ன ரீசன்னால இந்த சளி பிடிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது என்ன? ஏன்னா அத சரி பண்ணா தானே மறுபடியும் வேற கோழிகளுக்கு வராம இருக்கும். அதுல வந்துட்டு 2 ரீசன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி வந்திருக்கிறதுனால பண்ணைய சுத்தி இந்த மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். இத வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. வாய்க்கால் தண்ணி நின்னுச்சு அப்படின்னா தான் அது சரியாகும். அதனால அத அப்படியே விட்டுட்டேன். 2வது ரீசன் வந்து சோம்பேறித்தனம் தான். நான் வந்து காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அப்பா தான் காலையில நேரமா 6 மணிக்கு கோழிகள திறந்து விடுவாரு. அப்போ வந்து நான் நைட் ட்ரிங்கர்ல வச்ச தண்ணிய வந்துட்டு அப்படியே எடுத்து வெளியில வச்சிருந்திருக்காரு. அந்த தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. அத தான் காலையில கோழிகள் குடிச்சிருக்கு. இதான் வந்துட்டு சளி பிடிக்க மெயின் ரீசனா இருந்திருக்கும். இது தெரிஞ்ச உடனே நானே காலையில எந்திரிச்சு தண்ணி எல்லாம் மாத்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கான மெடிசன்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் அஃபெக்ட் ஆன கோழிகள தனியா பிரிச்ச உடனே அந்த பண்ணைய வந்துட்டு சுத்தமா கூட்டி கிளீன் பண்ணிட்டு அந்த பெட்டிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பண்ணையில வந்துட்டு பாக்டீரியா இருக்குல்ல அத வந்து டிஸ்இன்ஃபெக்டன் பண்றதுக்காக நான் கொரசலின் தான் யூஸ் பண்ணேன். இத எப்படி யூஸ் பண்ணனும்ங்கறதெல்லாம் தனியாவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம். டிஸ்இன்ஃபெக்டன் பண்றப்ப ஜஸ்ட் தரையில மட்டும் இல்லாம சைடுல செவுத்துல நெட்ல எல்லா பக்கமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பாக்டீரியா இருக்க சான்ஸ் இருக்கு. நான் வந்துட்டு இது ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல நிலக்கடலை வேஸ்ட் அந்த மாதிரி பெட்டிங் போட்டு நார்மல் கோழிகள இதுல விட்டுட்டு அந்த அஃபெக்ட் ஆன கோழிகள தனியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொரைசாக்கு பெஸ்ட் மெடிசன் பாத்தீங்கன்னா தைலோசின் இன்ஜெக்ஷன் தான். இப்ப நார்மல் சளியா இருந்துச்சு அப்படின்னா ஓரல் மெடிசன்ல சரி பண்ணலாம். பட் கொரைசா ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடுறதா பெஸ்ட். அதுக்கு வந்து தைலோசின் இன்ஜெக்ஷன் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த தைலோசின் இன்ஜெக்ஷன் பொறுத்தவரை ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு மாதிரி எம்ஜில கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு மாதிரி பவர்ல கிடைக்கும். அது வந்து நீங்க வாங்குற இடத்துலயே டோசேஜ் கேட்டுக்கிறது நல்லது. 1 கிலோவுக்கு வந்து இவ்வளவு எம்எல் போடணும் அப்படிங்கிற மாதிரி டோசேஜ் சொல்லுவாங்க. அது கேட்டுக்கிறது நல்லது. நம்மளே கூட அதை கால்குலேட் பண்ணலாம். வேணும்னா எப்படி நம்மளே டோசேஜ் கால்குலேட் பண்றது அப்படிங்கறது கூட சொல்லித்தரேன். அதுக்கு வந்து நம்ம கையில இருக்க மெடிசன் வந்து எத்தனை எம்ஜி அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா 200 எம்ஜி. அதாவது 1 எம்எல்க்கு 200 எம்ஜி தைலோசின் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன். இப்போ கொரைசாவுக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ இருக்க கோழிக்கு 30 எம்ஜி தைலோசின் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம 50 எம்ஜி வரைக்கும் கொடுக்கலாம். எதுவும் ஆகாது. இப்போ என் கையில இருக்கிறது நான் முன்னாடியே சொன்னேன் 200 எம்ஜி இருக்க தைலோசின் அப்படின்னா 50 எம்ஜி கொடுக்கணும் அப்படின்னா அதுல 1/4 எம்எல் கொடுக்கணும். இதுவே 2 கிலோ கோழியா இருந்துச்சு அப்படின்னா 1/2 எம்எல் கொடுக்கணும். ஏன்னா என் கையில இருக்க மெடிசன்ல வந்து 1 எம்எல்ல 200 எம்ஜி இருக்கு. இப்போ 2 கிலோ கோழிக்கு வந்துட்டு 100 எம்ஜி கொடுக்கணும்னா 1/2 எம்எல் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் உங்க ஏரியாவில் கிடைக்கிற தைலோசின் இன்ஜெக்ஷன் 1 எம்எல்க்கு 50 எம்ஜி தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு 1 கிலோ கோழிக்கு 1 எம்எல் இன்ஜெக்ஷன் போடணும். ஏன்னா நம்ம 1 கிலோ கோழிக்கு 50 எம்ஜி கொடுக்கணும். நீங்க வாங்குற இன்ஜெக்ஷன்லயே வந்துட்டு 1 எம்எல்க்கு 50 எம்ஜி தான் இருக்கு அப்படின்னா 1 எம்எல். இப்போ 2 கிலோ கோழியா இருந்துச்சு அப்படின்னா 2 எம்எல் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1 கிலோ கோழிக்கு 50 எம்ஜி இருக்கிற மாதிரி நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லான மெடிசன் வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் எப்படி போடணும் அப்படிங்கறத நான் வீடியோல காட்ட முடியாது. ஏன்னா வீடியோல இன்ஜெக்ஷன் போடுறத காட்டினா சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க. பட் நான் தெளிவா எப்படி இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். அதை கேட்கும் போதே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இன்ஜெக்ஷன் வந்து ஒரு மசில் இன்ஜெக்ஷன். நம்ம வந்து செஸ்ட்ல போடணும். அதாவது நெஞ்சில போடணும். கோழியை வந்துட்டு திருப்பினீங்க அப்படின்னா நடுவுல ஒரு எலும்பு மாதிரி இருக்கும். அந்த எலும்புக்கு சைடுல 2 சைடுல எந்த சைடு வேணாலும் போடலாம். எந்த நரம்புலையும் எந்த எலும்புலையும் படாம அந்த சதையில ஊசியை கொஞ்சம் கிராஸா வச்சு அப்படியே உள்ள அழுத்துனீங்கன்னா அந்த சதையில மட்டும் போகும். அப்படியே நீங்க போட்டீங்கன்னா போதும். எந்த எலும்புலையும் நரம்புலையும் படாத மாதிரி கேர்ஃபுல்லா போடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ நான் வீடியோல காட்டிக்கிறது பாத்தீங்கன்னா இன்சுலின் சிரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த 1/4 எம்எல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது டோசேஜ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுல அவ்வளவுதான். நீங்க நார்மல் இன்ஜெக்ஷன்லயே வந்துட்டு டோசேஜ் கரெக்டா எடுத்து இன்ஜெக்ஷன் போட முடியும் அப்படின்னா நீங்க அதுலயே போடலாம். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இன்ஜெக்ஷன் வந்து டெய்லி ஒரு டைம் போடணும்.
நீங்க எந்த டைம் வேணாலும் போடலாம். டெய்லி ஒரு டைம் போடணும். ஒரு 3 நாள் போட்டீங்கனாலே கியூர் ஆயிடும். நீங்க 5 நாள் வரைக்கும் கூட போடலாம். ஆனா ஒரு வேள ஒரு நாள்லயே கியூர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உடனே நிறுத்தக்கூடாது. குறைஞ்சது ஒரு 3 நாளாவது போடணும். அப்பதான் முழுசா கியூர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த குறைசா வந்த கோழிகளுக்கு இந்த கண்ணு வந்துட்டு அஃபெக்ட் ஆகி கண்ணு வந்துட்டு மூடி இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த சிப்ரோஃப்ளாக்சின் ஐ டிராப் டெய்லியும் வந்துட்டு 2 டைம் கண்ணுல 2 கண்லயும் ஒவ்வொரு டிராப் விடுங்க. முடிஞ்சா வந்துட்டு வார்ம் வாட்டர்ல அந்த கண்ண கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப மத்த கோழிகளுக்கு இப்ப அந்த குறைசா வந்த கோழிகள் மட்டும் இல்லாம அது கூட இருந்த கோழிகளுக்கு வந்துட்டு அந்த சளி வந்துட்டு லேசா அஃபெக்ட் ஆயிருக்குல்ல, அதையும் வந்துட்டு கியூர் பண்ணணும்ல. அதுக்கு வந்துட்டு இந்த என்ட்ரோஃப்ளாக்சியேஷன் அண்ட் பிராம்கெக்சைன்னு ஒரு மெடிசன் இருக்கும். இந்த மெடிசனை 1 லிட்டருக்கு 1 ml அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த குறைசா வந்த கோழிகளுக்கும் சரி, ஷெட்ல இருக்கிற மத்த கோழி எல்லா கோழிகளுக்குமே வந்துட்டு இந்த தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சிருங்க. ஏன்னா மத்த கோழிகளுக்கும் அந்த சளி வந்துட்டு லேசா அஃபெக்ட் ஆயிருக்கும். அது வந்துட்டு இந்த தண்ணி குடிக்கிறப்ப சரியாயிடும். அதாவது குறைசா வந்த கோழிகளுக்கு மட்டும் இன்ஜெக்ஷனும் அந்த ஐ டிராப்பும் யூஸ் பண்ணிட்டு மத்த கோழிகளுக்கு அண்ட் எல்லா கோழிகளுக்குமே வந்துட்டு தண்ணியில இந்த மெடிசனை வந்து மிக்ஸ் பண்ணி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் சில்லுன்னு இருக்கிற தண்ணியில மெடிசன் மிக்ஸ் பண்ணாதீங்க. நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிற வாட்டர் இல்லைன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் டெய்லி 2 டைம் தண்ணி மாத்திடுங்க. கிளீனான வாட்டர் மட்டும் கொடுங்க. அவ்வளவுதான். குறைசாவுக்கான ஃபுல் மெடிசன் ஃபுல் டீடைலும் பார்த்தாச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோல ஒரு எமோஜியை கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.